வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்துல தமிழ் சினிமா அதிகமா கொண்டாடின ஒரு டைரக்டர் யாரு அப்படின்னா அது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். மாநகரம், மாஸ்டர், கைதி, விக்ரம், லியோ அப்படின்னு பல வெற்றி படங்கள், கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்த ஒரு டைரக்டர். ஆனா கடைசியில ரிலீஸ் ஆன கூலிக்கு மொத்துன்னு மொத்திட்டாங்க. முக்கியமா சோசியல் மீடியால அவர் வாழ்க்கையே வெறுத்திருப்பார். ஆனா இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் வச்சு மொக்குன்னு முத்துறாங்க, இன்ஸ்டாகிராம்லயும் மொக்குன்னு முத்துறாங்க. ஆனா முக்கியமான ஒரு வேர்டு யூடியூப்ல பரவிட்டு இருந்துச்சு. ஸ்கேம். இஸ் லோகேஷ் கனகராஜ் ஸ்கேமர்? அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கேமர்னா என்ன, ஸ்கேம் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். கூகுள்ல ஸ்கேம் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்ஆனஸ்ட், ஃப்ராட் அப்படின்னு வருது. அதாவது ஏமாத்துறவன், திருட்டு பையன் அப்படின்றாங்க ஸ்கேம். லோகேஷ் கனகராஜ் திருட்டு பையலா, திருடனா? அப்போ நமக்கு அடுத்த கேள்வி ஒண்ணு வருது. லோகேஷ் கனகராஜ் திருட்டு பயலா இருந்தா, ஒரு திருடனா இருந்தா எதை கொள்ளடிச்சார், யார கொள்ளடிச்சார்? அதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க என் பணத்தை கொள்ளடிச்சிட்டாரு, 190 ரூபா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து நான் கூலி படத்தை போய் பார்த்தேன், அந்த படம் எனக்கு பிடிக்கல, அதனால அவர் ஒரு ஸ்கேமர். மயிறு மாதிரி இருக்கு அந்த லாஜிக்கு, மயிறு மாதிரி இருக்கு. ஒரு மொபைல் போய் வாங்குறோம், நம்ம பூர்விகா இல்ல ஏதோ ஒரு மொபைல் ஷாப்ல போய் ஒரு மொபைல் வாங்குறோம். அந்த மொபைல்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பான். இவ்வளவு பேட்டரி இருக்கும், இதான் ரேம் சைஸ், ராம் சைஸ், கரெக்டா, இந்த கம்பெனி, இவ்வளவு வருஷம் வாரண்டி, அது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். நீங்க மொபைல் வாங்கிட்டு யூஸ் பண்றப்போ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சா கண்டுபிடிச்சிங்கன்னா அது பேரு ஸ்கேம். கரெக்டா, உங்களை ஏமாத்திட்டான். ஆனா ஒரு படைப்பாளி, அது யாரா வேணா இருக்கட்டும், கதை எழுதுறவரா இருக்கட்டும், கதை சொல்றவரா இருக்கட்டும், சினிமான்றது என்னது, ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், கதை சொல்றது, அவ்வளவுதான். அப்போ ஒரு படைப்பாளி அவர் என்ன நினைக்கிறாரோ, கரெக்டா, அவர் மனசுல அவர் மூளையில என்ன இருக்கோ கதை அதான் வரும். கரெக்டா, அவர் ஒரு கதை சொல்றாரு, நம்ம போய் பார்க்கிறோம், காசு கொடுத்து போய் பார்க்கிறோம். என்ன, நம்ம எதிர்பார்க்கிற கதையை போய் பார்க்கல, அவர் ஒரு கதை சொல்ல வராரு, அதை போய் பார்க்கிறோம். கரெக்டா, நீங்க காசு கொடுத்து, முன்னாடியே காசு கொடுத்து, லோகேஷ் என் மனசுல ஒரு கதை இருக்கு, அதை அப்படியே நீ எழுது, நீ எழுதிட்டு தியேட்டர் கொண்டு வா, நான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி, பாண்ட்ல சைன் வாங்கி, அவர் போய் படத்தை எடுத்துட்டு நீங்க போய் பார்த்து அந்த படம் அது மாதிரி இல்லைன்னா அது பேர் ஸ்கேம். அப்படியா பண்ணீங்க? அந்த மனுஷன் உக்காஞ்சி 2 மாசமோ 3 மாசமோ ஒரு கதையை எழுதி படமா எடுத்துட்டு வராரு. அதுக்கு எல்லாரும் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. நான் ஒரு கதை எழுதுறேன், நான் போய் யார்கிட்டயாவது நான் விற்கணும்னா, வச்சா என் கதை நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தான் விற்பேன். படிச்சு பார்க்கிறவன் அது அவனுக்கு பிடிக்கலனா, நல்லா இல்லடா அப்படின்னு சொல்றது ஓகே. நீ திருட்டு நாயிடா, என்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு அவன் கதைக்கு, கதை மயிறு மாதிரி இருக்கு, பீ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டினா அது ஒத்துக்க முடியுமா? கதை நல்லா இல்லைன்னு சொல்லலாம், படம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். நீ ஒரு திருடன்னு சொல்றது
கேவலமான விஷயம். நிறைய யூடியூப் சேனல்ல போட்டு மொத்திட்டு இருந்தாங்க. ஓகே, எல்லாரும் மொத்துவாங்க அவங்களுக்கு ஐடியாஸ். நிறைய பேர் என்ன சொன்னது வந்து படம் பிடிக்கல, படம் நல்லா இல்லைன்னு சொல்றது. அது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்குன்னு வந்து ஓஹோ ஓஹோலாம் இல்லை. போய் பார்த்தேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போய் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நிம்மதியா வெளியே வந்தேன். எப்பா அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட வெளியே வந்தேன். இத்தனைக்கும் நீங்களாம் சென்னை தமிழ்நாட்டுல பார்த்திருப்பீங்க, நான் வடநாட்டுல இருக்கேன். 1500 செலவு பண்ணி கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஹிந்தி நாட்டுல மொழியே தெரியாது அங்க போய் தமிழ்ல படத்தை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு 1500 போயிடுச்சுன்றா எனக்கு இல்ல. ஓகேடா, எப்போ ஒரு படத்தை பார்த்தா நல்லா இருந்துச்சுடா, அப்படி என்ஜாய்மெண்ட்டோட வெளியே வந்தோடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. லியோவும் அதே மாதிரி 1500 செலவு பண்ணிட்டு தான் போய் பார்த்தேன். சாட்டிஸ்ஃபை அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. ஆனா நிறைய பேருக்கு படம் பிடிக்கல. எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. படம் நல்லா இல்லை, படம் இப்படி இருந்திருக்கலாம், நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு அப்படி இப்படின்னு. ஆனா நிறைய பேர் பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. முக்கியமா இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, இந்த மீம் பேஜஸ், முக்காவாசி மீம் பேஜஸ் வந்து இது விஜய் ஃபேன்ஸ் தான் வச்சிருக்காங்க. எல்லாம் தற்கூரி பசங்க, எல்லாம் ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, ஒன்னுத்துக்கும் உதவாதவங்க, சும்மா ஊர் வெட்டியா சுத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் இப்படி அள்ளி தள்ளுறாங்க வன்மத்தை. லோகேஷ் கனகராஜ் வந்து சினிமா விட்டு போகணும், திருப்பி வந்து பேங்க் வேலைக்கே போ, நீலாம் எதுக்கு இருக்க, நீ வேஸ்ட், ஸ்கேமர், படம் எடுக்க தெரியல, ஊன்னு அவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க. இவனுங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல வெட்டியா இருப்பாங்க, ஒரு வேலைக்கும் போவாங்க, தண்டை சொருத்தி நிக்கிட்டு வீட்டுல வெட்டியா இருக்கிற வெட்டி பசங்க பண்ற வேலை இதெல்லாம். பிரசாந்த்னு ஒருத்தர் இருக்கார், கேட்டா வந்து பெய்டு ரிவ்யூவரா, எவ்வளவு காசு வாங்கினாருன்னு தெரியல, யாருக்கிட்ட வாங்கினாருன்னு தெரியல, அள்ளி வீசுறாரு வன்மத்தை. ஆனா ஒருத்தர் இருக்கார் யூடியூப்ல, அவர் தான் வந்து பெரியாரின் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கருத்து தான் சொல்லுவாரு, கூலியை தவிர. செகண்ட் ஷோ யூடியூப் சேனல் ஒருத்தர் இருக்காரு, நான் நிறைய வீடியோ அவர்கிட்ட பார்த்துருக்கேன். முக்கியமா நம்ம மோகன்ஜி பண்ற படங்கள்லாம் வச்சு செய்வார். நமக்கு வந்து அதில் உடன்பாடு உண்டு, ஏன்னா அந்த கருத்துல வந்து நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளும்படி கிடையாது. மோகன்ஜி படங்கள்ல வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் எனக்கு உண்டு. அதே மாதிரி நம்ம செகண்ட் ஷோ அண்ணாக்கும் உண்டு, வச்சு செஞ்சாரு. கூலி படத்துக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு தம்ப்நெயில் இருக்கும், கூலி வந்து எல்சியை விட ஸ்கேம் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அவர் வீடியோக்குள்ள போய் பார்த்தா நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் சொல்லியிருப்பாரு. நீங்க கமர்ஷியல் பிலிம்லாம் இது மாதிரி மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு லாஜிக் மிஸ்டேக்லாம் பார்த்தா படமே பார்க்க முடியாது. ஒரு ரஜினிகாந்த் படம் கரெக்டா, லோகேஷ் கனகராஜ் படம், ரஜினின்னு வந்துட்டாலே அங்க லாஜிக் வந்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். நீங்க லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு, அதனால லாஜிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க டிமாண்ட் பண்ண முடியாது. நீங்க யார் டிமாண்ட் பண்றதுக்கு? அவர் ஒரு படம் எடுக்கிறாரு, நீங்க காசு கொடுத்து போய் பாக்குறீங்க, அவ்வளவுதான். நீங்க டிமாண்ட் பண்ண முடியாது. நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க படத்தை எறான்னு சொல்லிட்டு யாருமே டிமாண்ட் பண்ண முடியாது. அது அசிங்கம், பைத்தியகாரத்தனம். நம்ம செகண்ட் ஷோ வந்து லாஜிக் மிஸ்டேக் சொன்னாரு, ஓகே எல்லாம் சொல்லிட்டு ஸ்கேம்னு சொல்லிட்டு, எல்சியூவே ஒரு ஸ்கேமு, கூலி அதுக்கு மேல ஒரு ஸ்கேம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு. இதெல்லாம் லூஸ் தனமா இல்லை? அவன் அப்படிதான் சொல்லுவான் படம் எப்படி இருக்கும்னு. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருக்கோம், டைரக்ட் பண்ணாம அவன் குரூவுக்கு பிடிச்சிருக்கோம், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அதை ஸ்கேம்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஸ்கேம்னு எப்படி சொல்லலாம்? பொதுவா எல்லா சினி இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா டைரக்டர்ஸும் எல்லா படமும் இட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து யாருக்காவது வந்து அடி சறுக்கும். அப்போ ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணி அந்த ஆர்டிஸ்டையே அழிச்சிடக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் பண்ணலாம், இது ஒர்க் ஆகல, இது தப்புன்னு சொல்லி பண்றது வேற. இப்போ பேங்க் வேலைக்கே போ, நாசமா போ, இப்படி போ அப்படி போன்னு சொன்னீங்கன்னா அசிங்கம். தமிழ் சமூகம் தான் இந்த மாதிரி இருக்கு, வேற எங்கேயுமே நான் மாதிரி பார்க்கல. தமிழனுக்கு தமிழன் தான் எதிரினுவாங்க. கரெக்டா இருக்கு.
நம்ம பக்கத்துல இருக்கவங்க லைட்டா வளர்ந்துட்டா போதும், பொறாம வந்துடும். ஐயோ, லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி ரூபாய் சம்பளம், என்னை ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான். கொஞ்சம் வளர்ந்துடக்கூடாது. சமீபமா தெரியாம வெளியே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டான் அந்த மனுஷன். என்ன சொன்னாரு? நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 22 ஆக்டர்ஸை வந்து மெயின் ஆக்டர்ஸ், ஸ்டார், அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாருப்பா. அதுக்கு போட்டு கும்புறாங்க. எவ்வளவு தெனாவட்டா பேசுறான். ஹெட் வெயிட்டு, டேலண்டே இல்லை, ஆனா ஹெட் வெயிட்டு. இந்த நெல்சன் லோகேஷ் கம்பாரிசன், டிஃபரன்ஸ் பிட்வீன் நெல்சன் அண்ட் லோகேஷ்லாம் வேற ஒரு டேபிள் ரெடி பண்ணிருக்காங்க. எவ்வளவு வேலை வெட்டி இல்லாத நாயங்களா இருக்காங்க. நெல்சன் இப்படி, லோகேஷ்க்கு இப்படி, நெல்சன் இப்படி, லோகேஷ் இப்படின்னு. ரெண்டு பேரும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. டார்க் காமெடி, ஆக்ஷன். அவருக்கும் ஃபெயிலியர் இருக்கு, இவருக்கும் ஃபெயிலியர் இருக்கு. இவருக்கும் ப்ரோ இருக்கு, இவருக்கும் ப்ரோ இருக்கு. எவ்வளவு அசிங்கமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இப்படியே பண்ணீங்கன்னா எவனும் தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்க. அட்லி போனார்ல, அது மாதிரி போயிருவாங்க. அந்த இன்டர்வியூக்கு இன்ஸ்டாகிராம்லாம் உட்காந்து ஒருத்தர் ரீல் வேற போட்டிருந்தான். வேலை வெட்டி இல்லாம உட்காந்துட்டு லோகேஷ் கனகராஜ் மாதிரி பேசி ரீல் போட்டிருந்தான். கரெக்டா தான் சொன்னாரு. எக்ஸ்பெக்டேஷன், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரிலாம் நான் படம் எடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. கரெக்ட் தானே? நீ 1 கோடி பேர் இருக்கான், 1 கோடி பேரும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பான் மனசுக்குள்ள. எல்லாருக்கும் படம் எடுத்துட்டு இருக்க முடியுமா? அறிவில்ல. யோசிங்கடா. கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்கடா. அறிவுன்றதை யூஸ் பண்ணுங்கடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி அசிங்கம் நடக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. ரீசெண்டா 1 வாரத்துக்கு முன்னாடி அமீர் கான் வந்து லோகேஷ் அந்த கூலி படத்துல நடிச்சது வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் வைக்கிறேன். இப்போ 2 நாளைக்கு நேத்தான் அமீர் கான் கம்பெனில இருந்து ஒன்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க, அது பொய்ன்னு. இது யாரு பண்ணிருப்பா? தற்கூரி விஜய் ஃபேன்ஸு, இல்ல பொறாம பிடிச்ச நாய்ங்க ஏதாவது தமிழ்நாட்டுலதான் ஏதாவது பண்ணிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதிகமா பொறாம பிடிச்சாங்க. அசிங்கமா இல்ல? சோறு திண்டியா இல்ல வேற ஏதாவது தின்றீங்களாடா? ஒருத்த தப்பு பண்ணிட்டான், படம் நல்லா இல்ல, படத்தை பத்தி கிண்டல் பண்ணேன். லோகேஷ் படத்தை வந்து அசிங்கம்னு சொல்லிட்டாரு, பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டாரு. வெக்கமா இல்ல? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காது, திட்டுவீங்க. நீனப்பா லோகேஷ் கனகராஜ் சப்போர்ட் பண்ற, விஜய் ஃபேன்ஸை தப்பா திட்டுற அப்படின்னு. ஆனா அதான் உண்மை. படம் பிடிக்கலையா, பிடிக்கலன்னு சொல்லு. எது நல்லா இல்லைன்னு சொல்லு, எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஸ்கேமரு, நீ பேங்க் வேலைக்கே போ, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, எதுக்கு படம் எடுக்க வந்த, நீ ஒரு ஃப்ராடு, எவனா நல்லவனோ எவனா திறமையானவனோ அவனை அழிக்கிற முதல் ஆளு தமிழன் தான். ஏன்னா பொறாம பிடிச்சவங்க தமிழன் தான். துரோகத்துக்கே பேர் போன இனம் தமிழ் இனம். அது நம்ம ஜீன்லயே இருக்கு. அடுத்த வாழ விடக்கூடாதுன்றது ஜீன்லயே இருக்கு நமக்கு. மனுஷனை மதிங்க. படத்தை படமா பாருங்க தயவு செஞ்சு. நன்றி, வணக்கம்.